ஹீரோ இந்த பெரிய கோட்டைக்குள்ள வந்துடுறா. ராட்சசன் இருக்கானோன்னு தேடிட்டே வந்துட்டு இருக்கும் போது நிறைய டிராப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி வந்துடுறான். இங்க சோமு அப்படின்னு ஒருத்தவங்க கோல்ட தேடி வந்திருப்பாங்க. அவங்க கூட இவன் டீம் அப் பண்ணிக்கிறான். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது இந்த பெரிய ராட்சசன் இவங்களை சாப்பிடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கான். இவங்க உடனே தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற வழி எல்லாம் எழுதி இருக்கு. ரெண்டு கத்தி எடுத்து அந்த ராட்சசனோட முதுகுல குத்தினா நம்ம தப்பிச்சிடலாம், இல்லனா பின் வாசலோட லிவர் அட் அ டைம்ல ரெண்டத்தையும் இழுத்தா தப்பிச்சிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. சரின்னு ரெண்டு பேரும் திட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழிய ராஜா முயற்சி பண்ணிருப்பாரு. ஒரு கத்தியை எடுத்து முதுகுல குத்தி இருப்பாரு. இன்னொரு கத்தியை எடுத்து குத்துறதுக்குள்ள அந்த ராட்சச ராஜாவை கொன்னு இருப்பான்னு இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ வரத நோட்டீஸ் பண்றாங்க. யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்மளோட ஹீரோயினும் வராங்க. நேரத்தை ரொம்ப கடத்த வேணாம் அப்படின்னு ரெண்டு பேரா பிரிஞ்சு தேடி லிவரை கண்டுபிடிச்சு அட் அ டைம்ல இழுத்துடுறாங்க. இழுக்கும் போது கரெக்டா ராட்சசன் கொல்றதுக்காக வந்து நிக்கிறாரு. ஹீரோவை போட்டு பயங்கரமா ராட்சச அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணிட்டு இப்படி ஹீரோயின் சைடு திரும்பினா அங்க ஒரு கொலுசு இருக்கும். அதை பார்த்தோன்னே இமோஷனல் ஆகி ஸ்ட்ரக் ஆகி ராட்சசன் நின்றுவாங்க. அந்த கோட்டைக்குள்ள ஆல்ரெடி ஒரு கொலுசு இருந்தது. அதை கையில எடுத்து வச்சிருந்தாரு நம்ம ஹீரோ. அதை காட்டுறாரு. காட்டும் போது இந்த ராட்சசன் பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராட்சசனுக்கு பலி கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன குழந்தைய முதல்ல வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னே பரிவோட வளர்க்கணும்ன்ற ஆசையோட இவன் வளர்க்க ஆரம்பிப்பான். வளர்த்து அப்பா பொண்ணு அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல மனுஷ தன்மையா அவனும் வாழ்ந்துட்டு இருப்பான். எதிர்பார்க்காத நேரத்துல ராஜா அட்டாக் பண்ண வந்துருவாரு. அதுல ஒரு அம்பு இந்த பொண்ணு மேல பற்றும். அந்த பொண்ணுமே இறந்து போயிடும். ராட்சசனோட கோவத்தை இது தூண்டுற விதமா இருந்ததுனால எல்லாரையுமே அதுல இருந்து அவன் கொல்ல ஆரம்பிச்சிருப்பான். இத பார்த்த ஹீரோக்கு இமோஷனல் ஆகும். கத்திய வச்சு குத்துறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டா கூட ஆல்ரெடி முதுகுல இருந்த கத்திய அப்படியே வெளியில உருவிடுவான் நம்ம ஹீரோ. என்னதான் பெரிய ராட்சசனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அப்படியே அந்த ராட்சசனும் மறைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சிருவான். அந்த கோட்டையை விட்டு நல்லபடியா அந்த 4 பேரும் வெளியில வந்துருவாங்க.